வணக்கம் டிஇடி நேயர்களே, யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் தேவை. இந்த ஆரோக்கியத்தையும் அமைதியையும் தேடியே நாங்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். முன்னைய காலத்தில் இருந்த ஆரோக்கியமும் அமைதியும் இப்போது யாரிடமும் இல்லை. காரணம், எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் மாறிவிட்டது. அதற்கான ஓட்டம் அதிகரித்து விட்டதால் எங்களுக்கான நேரம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இப்போது இங்கே யோகா டைம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கான அந்த நேரத்தை உருவாக்க போகின்றது. சரி, இந்த யோகா டைம் என்றால் என்ன? டிஇடியில் நாங்கள் நடத்தும் இந்த யோகா டைம் என்றால் உங்களுக்கான ஆரோக்கியத்தையும் அமைதியையும் தரப்போகும் நிகழ்ச்சி தான் இந்த யோகா டைம். பொதுவாகவே ஆரோக்கியம் அமைதி என்றால் எல்லோருக்கும் நினைவில் வருவது யோகா. யோகாவிற்கு போக வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அதற்கான நேரம் கிடைப்பதே இல்லை. இப்போது இங்கே இந்த டிஇடி தொலைக்காட்சியில் யோகா டைம் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி தரப்போகின்றோம். அதாவது உங்கள் வீட்டில் இருந்தவாறே நீங்கள் ஒரு யோகா கிளாஸுக்கு போனது போன்ற அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் இந்த யோகா டைமில் தரப்போகின்றோம். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களிடம் ஒரு யோகா மேட் இருந்தால் அதனை உடனடியாக ரெடியாக்குங்கள். நீங்கள் அந்த யோகா மேட்டை ரெடியாக்கும் நேரத்துக்குள் இந்த யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு யார் சொல்லித்தரப் போகின்றார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். ஏனென்றால் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை ஒரு முறையான குருவிடம் கற்க வேண்டும் என்பது நியதி. அந்த வகையில் டிஇடி தொலைக்காட்சியில் இந்த யோகா டைம் நிகழ்ச்சியில் யார் உங்களுக்காக இந்த யோகா கலையை கற்றுத்தரப் போகின்றார்கள் என்றதை இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். இவர் வேறு யாரும் இல்லை, ஜெயரஜின் சிவலிங்கம் அவர்களே. கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் அறிமுகமானவரும், யோகாவின் உயர்கல்வியான எம்எஸ்சி இன் யோகா பட்டப்படிப்பை பயின்று 16 வருடங்களாக யோகாவை கற்பித்து வருபவரும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாகத்தின் விரிவுரையாளராக உள்ளவரும், மாஸ்டர் யோகா பள்ளியின் ஆசிரியரும், உலகளாவிய ரீதியில் யோகாவை கற்றுக் கொடுப்பதற்கான அங்கீகார சான்றிதழை பெற்றவரும், சித்த மர்ம சிகிச்சையிலும் ஆயுர்வேத அபயங்க சிகிச்சையிலும் பல வருட அனுபவம் பெற்றவர் தான் இந்த சிவலிங்கம் ஜெயரஜின் அவர்கள். எனவே இப்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடும், சரி, இந்த டிஇடி தொலைக்காட்சியில் நடக்கும் யோகா டைமில் நாங்கள் இந்த யோகாவை ஒரு முறையான குருவிடம் இருந்து தான் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று. இப்போது இங்கே இந்த டிஇடி தொலைக்காட்சியின் யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கான யோகா ஆசனங்களை செய்து காட்ட இருக்கும் மாணவர்கள் கூட மாஸ்டர் யோகா பள்ளியின் மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தின் மாணவர்கள் ஆவர். மாஸ்டர் யோகா பள்ளியின் மாணவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தின் மாணவர்களும் உங்களுக்காக இந்த ஆசனத்தை செய்து காட்ட இருக்கின்றார்கள். சரி, இப்போது நாங்கள் சொன்னது போல் இந்த டிஇடி தொலைக்காட்சியின் யோகா டைம் தொடங்க போகின்றது. எனவே எல்லோரும் உங்கள் யோகா மேட்டுடன் ரெடியாக இருங்கள். Shaganavavadu Shaganavbunaktu Shagaviram Garavavagai Tejasvinavadidamastu Mavidvishavahai. Om Shanti Shanti Shanti. Hands down, chin mudra. வணக்கம் டிஇடி நேயர்களே, மற்றொரு யோகா டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் ஒரு இனிப்பான வருத்தத்துக்கான ஆசனங்களை பார்க்க போகிறோம். என்ன இந்த இனிப்பான வருத்தம்னு சொன்னால், இது டயபெட்டிக். உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொண்டாடுவினம். உலகமே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு ஒரு டேயை கொண்டாடுதுண்டா அது காமனாக நிறைய பேருக்கு ஒரு பொதுவான விஷயமாக இருக்கும். அந்த வகையில் November 14th இஸ் a day for International Diabetic Day. அப்படின்னா உலகளாவிய ரீதியில் நிறைய பேருக்கு இந்த வருத்தம் பொதுவாக இருக்குது. இதை நோய் என்று சொல்கிறத விட ஒரு குறைபாடு, இரத்தத்தில் இன்சுலினின் அளவு குறைவாக இருக்கிறதால இந்த நோய். 10ல் 6 பேர் இப்போ உங்களோட வீட்டுக்குள்ளே கூட
இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி டயபெட்டிக்கை பற்றி அப்போ எனக்கானது இல்லாட்டி அவருக்கான யோகாசனம், இல்லை என் அப்பாக்கானது என் அம்மாக்கான ஆசனங்களை காட்ட போகிறோம்னு நினைக்கலாம். அவைகளுக்கு தான் இருக்குது, எனக்கு இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். வருமுன் காக்கிறது தான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்லிடணும். வர்றதுக்கு முதல் அந்த நோயை தடுக்கிறதுக்கு. இது ஒரு ஜெனட்டிக்ஸ் டிஸார்டர் என்று சொல்லிடணும். பரம்பரையாக எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வித்தியாசமான ஒரு எல்லா வயசாக்களையும் இதுக்குள்ள உள்ளடக்கின மாதிரி ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரையும் வச்சுருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஆரம்பத்திலேருந்து செய்து வரும்போது நோய் வந்த பிறகு அதுக்கான நோய் முதல் நாடி அதுக்கான தீர்வு காண்றதை விட நோயை வராமல் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுக்கிறது தான் ஒரு கட்டித்தனமான விடயம். ஸோ அந்த வகையில் இந்த இனிப்பு வியாதி டயபெட்டிக் நீரிழிவு வருத்தத்துக்கான ஆசனங்களை பார்க்கலாம். எப்பயும் ஆரம்பிக்கும் போது முதலாவதாக அது எந்த வருத்தமாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறது சூரிய நமஸ்காரம். ஒரு சூரியன் இந்த உலகம் முழுக்க வெளிச்சம் தரும். அதே போல் ஒரு சூரிய நமஸ்காரம் உடம்புல 1000 வருத்தம் இருக்கும். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு டயபெட்டிக்கு தான் என்றுட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றையான் வருத்தம் டயபெட்டிக் மாத்திரம் இல்லை, இதில் வர்ற நிறைய ஆசனங்கள் அதோடு சேர்ந்து பலதரப்பட்ட நோய்களை குணமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்து வந்தாலே நிறைய வருத்தங்கள் வர்றதுலேருந்து தடுத்து கொள்ளலாம் உடம்பு. ஒரு சூரியன் சக்தி எப்படியோ அதே போல் இந்த உடம்புக்குள்ள பல்வேறுபட்ட சக்திகள் உங்களோட 7 சக்கரங்கள் வழியாக உடம்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இந்த சூரிய நமஸ்காரம் மூலம் இருக்குது. இப்போ இன்றைக்கு இந்த ஆசனங்களை செய்து காட்டுறதுக்கு பிரம்யா, ரவி, ஜெய் விஷாலி, நந்தினி உங்களுக்காக தயாராகிருக்கணும். நான் பார்க்கும்போது சொல்கிறேன், நான் நிறைய பேருக்கு இங்கே காட்டப்படுற ஆசனங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இதுக்குள்ள சில பேர் 1 வருஷம் படிக்கலாம், சில பேர் 10 வருஷம் செஞ்சுருக்கலாம், சில பேர் இப்போ தான் தொடங்கி 1 கிழமையாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட உடம்பு இல்லாட்டி குறிப்பிட்ட காலம் பழகியிருந்த ஆக்களுக்கு தான் இந்த ஆசனம். எனக்கெல்லாம் ஆசனம் போடுறது ரொம்ப கஷ்டம் என்று யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு முயற்சி இருந்தால், மூச்சு எடுத்து விட தெரிஞ்சால், என்ன உடம்பு இருந்தாலும் என்ன வாய்ஸ் இருந்தாலும் இப்பயே தொடங்கலாம். அப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் செய்ய தயாராகுங்க. உங்களோட மற்ற நிலத்தில் போடுங்க. ஆரம்பிக்கலாம். சூரிய நமஸ்காரம். ஸ்லோலி மெதுவாக இப்போ கம் டு த ஸ்டாண்டிங் பொசிஷன். சூரிய நமஸ்காரத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. மந்திரத்தோட செய்யும்போது நிறைய பலன் வந்து சேரும். மந்திரம் என்னது? மனதினை அடக்கும் தந்திரம். ஸோ அந்த வகையில் சூரிய நமஸ்காரத்துக்கு ஒரு மந்திரத்தை பாடிட்டு தொடர்ச்சியாக செய்யும்போது மனம் ஒரு அமைதியாகவும், இது ஒரு உடல் பயிற்சி இல்லாமல் ஒரு ஆன்மீகம் சார்ந்த யோகா கலையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Hands on your prayer position. Visualize a beautiful sun in front of your eyes. அழகான சூரியனை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஓம் ஹிரண்மயேன பாத்ரேன சத்யசாபிஹிதம் முஹம் தஸ்வம்பூஷ்ணம் அபாத்ருனு சத்யதர்மாய திஷ்டயே. மெதுவாக கைகள் மேலே போட்டும் raise your hands above your head, bend back for the step number 1. இப்படி முடிஞ்ச அளவு வளைய வேணும். உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ மூச்சை பிடிக்காமல். Step 2, bend forward slowly. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வினம் நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு நெத்தியை கொண்டு போய் காலோட முட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவைகள் சின்ன ஆக்கள் என்றபடியா இவளுக்கு இன்னும் வசதி இருக்குது. Hold your ankle விஷாலி and keep your forehead closer to the knee. எட்டி முட்டலாம். முழங்கால மடித்து முட்டுறா, அவாவும் நேராக முட்டுறா. ஒவ்வொருத்தருக்கு என்ன வசதியோ அந்த நிலையில் நீங்கள் ஆசனம் செய்யலாம். Kick your right leg back for Asva Sanchalasana. இது ஒரு குதிரை ஓடுறது போல இந்த கால்களை வச்சிருக்க வேணும். இந்த இடத்துல வயிறு நல்லா நசிப்படுது. ஆசனம் சேலம் டயபெட்டிக்கு ஒரு பக்கம் வயிறு, குடல், கிட்னி எல்லாம் நசிப்படுது. Move your left leg back into the position. இதுக்கு பேர் துலா ஆசனம். துலா மாதிரி உடம்பு நிமிர்ந்து நேராக இருக்கணும். இடுப்பை தூக்கி தலை முன்னுக்கு பொசிஷன், மூச்சு எடுத்து விட வேணும். Child pose, knees down, hip back. இந்த பொசிஷனில் உங்களோட உடம்பு மாத்திரம்தான் இழுபட்டிருக்கும். கை நிலத்தில் இருக்கும். அடிவயிறு நல்லா, வயிறெல்லாம் நல்லா துடையோட நசிப்படுது. முதுகு இழுபடுது, தோல் மூடு இழுபடுது. நல்ல ஒரு ஆசனம். டயபெட்டிக் கண்டாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பங்க்ரியேட்டிக் இருக்கிற இடம் எங்களோட வயிற்று பகுதி. அட்டாங்க நமஸ்காரம். Bring your chest between your palm. இடுப்பு மேலே இருக்க வேணும், நெஞ்சு நிலத்தில் இருக்க வேணும். அப்படியே கோப்ரா.
இந்த கோபுர ஆசனம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆசனம். இங்கேயும் வயிறு நசிப்படுது, நன்றாக நெஞ்சு மேல் நோக்கி போகுது. இந்த நெஞ்சு அகல்றதால மூச்சு நல்லா போய் வரும், அடி வைத்து நல்லா இறுக்கமாக இருக்கும். Getting into the mountain pose. இந்த மவுண்டன் போஸ் எப்படி மலையில் எவ்வளவு சக்தி, மலைக்கு உள்ளுக்கு தீ பிளம்பே இருக்கும், அதே மாதிரி இந்த உடம்புண்ட ஆரம்ப இடம் மூலாதாரம் அந்த இடத்துல இருக்கிற சக்தியை தூண்டுறதுக்கு இந்த ஆசனம் நல்லா உதவி செய்யும். அகெயின் சைல்ட் போஸ், முழங்கால மடித்து படக் ஸ்பின்னுக்கு போக வேணும். இப்போ ஆரம்பத்தில் இருந்து கையை அசைக்கவே இல்லை, கை ஒரே இடத்துல இருந்தால் அவங்களோட அளவு சரியாக இருக்கும். டேக் யுவர் ரைட் ஃபுட் இன் பிட்வீன் யுவர் பாம், வலது கால்கள் வரட்டும். இப்போ மற்ற பக்கம் வயிறு நன்றாக நசிப்படும். இப்போ அடுத்த காலையை முன்னோக்கி எடுக்கலாம். All the way bend back. Hands on your prayer position. இப்போ அடுத்தது வலது பக்கம் செய்தால் இடது பக்கம். சூரியன் ஒரு பக்கம் தோன்றி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையிறது போல இது 12 ஆசனங்களை கொண்டது. வலது பக்கம் 12 செய்தால் இடது பக்கம் 12. பகல் நேரம் 12 மணித்தியாலம், இரவு நேரம் 12 மணித்தியாலம், முழுமையான ஒரு நாள் 24 மணித்தியாலம். இப்போ இடது பக்கம் நிறைய விளக்கம் இல்லாமல் ஆசனங்களை மெதுவாக செய்வினோம். நம்பர் 1 bend back, 2 bend forward, மூச்சை விட்டுக்கொண்டு kick your left leg back into the position, அஸ்வ சஞ்சால ஆசனம். ரைட் லெக் பேக், துலா ஆசனம். பாருங்க, முதுகுல இருந்து கால் மாத்திரம் ஒரு சமாந்தரமாக இருக்க வேணும், மேலே இருந்து கீழே பதிஞ்சு போக வேணும். சைல்ட் போஸ். Bring your chest between your palm. அட்டாங்க நமஸ்காரம். கோயிலில் ஆண்கள் செய்கிறது, நெஞ்சுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் இந்த ஆசனம். கோப்ரா புஜங்க ஆசனம். முதலே சொன்னது போல தோல் மூடு, நெஞ்சு, சுவாசம், முதுகு. அப்போ ஒரு ஆசனம் டயபெட்டிக்கு செய்தால் முதுகு வலி, ஆஸ்மா, தோல் மூட்டு வலி எல்லாமே போயிடுது. மவுண்டன் போஸ், கால்களுக்கான நல்ல ஆசனம், முதுகுக்கு நல்ல வலிமை கொடுக்கும். சைல்ட் போஸ். Take your left foot forward in between your palm, right foot forward, all the way bend back, hands on your prayer. ஸோ இப்போ 12 தரம் அடுத்த பக்கம் செய்தாச்சு. இப்போ ஒரு ரவுண்ட் முடிஞ்சது, இதுக்கு பேர் 24 தரம் செய்தாச்சு. வலது பக்கம் 12 மூமெண்ட், இடது பக்கம் 12 அசைவுகள், 24. இப்போ இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் மெதுவாக மீண்டும் மீண்டும் பார்த்து வீட்டில் செய்து பழகலாம். சூரிய நமஸ்காரம் எவ்வளோ பொறுமையாக பழகிறீங்களோ அவ்வளோத்துக்கு மிகவும் உடம்புக்கு நல்லா. இதுக்கு பிறகு கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம். மீண்டும் நீங்கள் திருப்பி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு டிஇடி நிறுவனத்தினர் ஒழுங்கமைச்சு தருவினம். முடிஞ்ச அளவு திருப்பி பார்த்து நீங்கள் இதை பயிரலாம். முதலே சொன்னது போல் உங்களுக்கு ஒரு குரு இல்லாட்டி ஒரு தெரிஞ்சாக்கள் மூலம் இதை கேட்டு சரிவர நீங்கள் திருப்பி செய்யலாம். இப்போ அடுத்த ஒரு ஆசனம் பார்க்க இருக்கின்றோம். இதுவும் டயபெட்டிக்கு. டயபெட்டிக் என்றாலே பொதுவாக வயிற்றோட சம்மந்தப்படுத்தின ஆசனங்கள், வயிற்ற அமுத்துறது, வயிற்ற திருப்புறது, வயிற்ற நசிக்கிற மாதிரி ஆசனங்கள் செய்யும்போது வயிற்றுக்கான ரத்தோட்டம் கூடவாக இருக்கலாம். அங்கே இருக்கிற பங்க்ரியட்டிக் எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கு நிறைய ரத்தோட்டங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சொல்லுவேன், நம்ம டயபெட்டிக் குணப்படுத்த முடியாது. அந்த ஆர்கியூமெண்ட்டை நாங்கள் விட்டுட்டு டயபெட்டிக்கை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். எங்களோட கண்டிஷனை நாங்கள் எப்படி ஸ்னோ வெளியில் பெய்யுதுண்டா ஸ்னோவை மாற்ற இல்லாது, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட்டை போட்டுட்டு போகிறது போல் டயபெட்டிக் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட உடம்பை நாங்கள் சமப்படுத்தி வச்சுக்கொள்கிறது தான் கெட்டித்தனம். இதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் மெல்லமாக பார்க்கலாம். இப்போ செய்ய போகிற இந்த பவன்முத்து ஆசனம் இது டயபெட்டிக்கு மாத்திரம் இல்லை, மிகவும் ஒரு உன்னதமான ஒரு ஆசனம். பவன் முக்த ஆசனம். பவன் என்ற காற்று, முக்த என்று சொன்னால் விடுதலை. உடம்புக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காற்று வெளியில் போக வேணும். அந்த காற்று வெளியில் போகாட்டித்தான் எங்களுக்கு சமிபாடு பிரச்சனை, சமைச்ச சாப்பாடு வெளியில் போகாமல் கன்ஸ்டிபியூஷன், மலச்சிக்கல் பிரச்சனை, காற்று தேவையில்லாமல் கூடினா முதுகுல வலி, அப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த பவன் முத்து ஆசனத்தை எப்படி செய்யலாம் என்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல் இந்த டயபெட்டிக் எல்லாமே ஒரு மனம் சார்ந்த ஸ்ட்ரெஸ் போன், ஆதிய வியாதி என்று சொல்லுவினோம்.
அப்போ அந்த மன உளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருந்தால் உடல் பருமன் அல்லது உடம்புண்ட வெயிட் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லினோம் BMI அதுவும் உங்களுக்கு அளவாக இருந்தால் இந்த வருத்தம் வரத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். இப்போ இவையில் பவன்முத்து ஆசனத்தை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். லைங் டவுன் ஆன் யுவர் பேக். இந்த ஆசனத்தை உங்களுக்கு ரதி, கலா, ரவி செய்து காட்டியிருக்கணும். கைகளை மேலே கொண்டு போய் தலைக்கு மேலே வச்சிருக்க வேணும். மெதுவாக உங்களோட வலது காலை மேலே தூக்கணும். ரைஸ் யுவர் ரைட் லெக் ஆன் 45 degrees. இப்போ இவ்வளோத்தோட நிப்பாட்டிடுவோம் 45 degrees. அவண்ட கால் 90 பாய்க்கு தூக்கப்பட்டாச்சு. கலா உங்களோட கால் 45 பாய்க்கு பதிங்கோ 45 degrees. ஓகே, வசதியாக முழங்காலை மடித்து கைவிரல்களை கோத்து இந்த முழங்காலை இழுத்து பிடிக்க வேணும். இழுத்து பிடிச்சிட்டு இந்த தொடைப்பகுதி நன்றாக வயிற்றோடு வந்து நசிக்கிற மாதிரி, பெங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், வயிற்றோடு வந்து நசிக்கிற மாதிரி வச்சிருக்க வேணும். இது இப்படி செய்கிறதே உடம்பு முதுகு நோக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். முதுகு நோகம் அப்படியே முழுமையாக மாற்றக்கூடிய பயிற்சி இந்த ஆசனத்துக்கு இருக்கு. இப்போ மெதுவாக இடது காலை மேலேயும் தூக்குறதுக்கு முதல் உங்களோட தலையை தூக்க வேணும். முதல் மூச்சை விட்டுட்டு தலையை தூக்கணும். இவாக்கு வசதியாக இருக்கிறபடியா மூக்கை கொண்டு முழங்காலோட முற்றா, வசதி இல்லாத ஆக்கள் கொஞ்சம் பதிவாக வச்சிருக்கலாம். கழுத்தில் ஏதாவது நோக்கள் இருக்கிறாக்கள் இவ்வளோ தூரம் தூக்க வேணாம். இப்படி காலையும் தூக்கி தலையும் தூக்கும் போது அடிவயிறு நன்றாக நசிப்படுது. இப்போ இடது காலை மெதுவாக மேலும் கீழுமாக 45 பாகைக்கு தூக்கி கீழே கொண்டு வரணும். 3 தரம் செய்தால் போதும். மூச்சோட தூக்க வேண்டும். இதுதான் 45 பாகை. மூச்சை விட்டு கொண்டு கீழே கொண்டு வரணும். மீண்டும் மறுபடியும் மூச்சோட மெதுவாக தூக்க வேணும். மூச்சை விட்டுட்டு கீழே கொண்டு வரணும். இப்போ இந்த காலை மேலே தூக்கி நன்றாக ஆன்டி கிளாக் வாய்ஸ் வடிவாக சுற்ற வேணும். பெரிய வட்டம் போட வேணும். முழங்கால் மடிக்காமல் போட வேணும். மெதுவாக போடலாம். இது செய்யும் போது உங்கள் இடுப்புக்குள்ள ஏதாவது சத்தம் கேட்டால் உடனடியாக நிப்பாட்டிருங்கோ. டிவியை பார்த்து செய்தாலும் சில முன்னெச்சரிக்கையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். எதிர்பக்கமாக சுற்றலாம். இப்போ ஒரு பக்கம் சுற்றின வழியா மற்றும் பக்கம். இப்போ எப்படி வீட்டில் ஒரு ஃபேன் போட்டால் காற்று நல்லா வருமோ, அதே போல் இந்த காலை சுத்த இடுப்படியில் இருக்கிற தேவையில்லாத காற்றுகள், அபான வாயு, கீழ் நோக்கி செல்லும் காற்று வெளியில் போயிடும். மலச்சிக்கல், இடுப்பு நோ, யூரின் பாஸ் பண்ணிக்கல உள்ள எரிச்சல், முதுகு வலி எல்லாம் போயிடும். மெதுவாக இந்த காலை விட்டுட்டு இடது காலை மெதுவாக இறக்கிட்டு அதே போல் தலையும் கீழே இறக்கிட்டு இப்போ வலது காலை தூக்கி கீழே விடையக்கில் கைகளையும் மேலே கொண்டு போயிடலாம். இப்போ இதே போல் மற்ற காலுக்கு செய்ய பயணம். மெதுவாக உங்களோட அடுத்த காலை தூக்கலாம். முழங்கால் அடியில் காலை மடித்து கைவிரலை கோத்து இறுக்கி பிடிச்சிட்டு மூச்சு எடுத்து மூச்சு உடைக்கல தலையை மேலே தூக்கி இப்போ உங்களோட வலது காலை நன்றாக சுத்த வேணும். மெதுவாக சுத்த வேணும். எவ்வளோத்துக்கு உங்களுக்கு சுற்றக்கூடியதாக இருக்கோ சுற்ற வேணும். இந்த நேரம் மூச்சை இறுக்கி பிடிக்கக்கூடாது. எதிர்பக்கமாக சுற்ற வேணும். ஆன்டி கிளாக் வாய்ஸ் மற்ற மாதிரி சுற்றுங்கள். 3 தரம் சுற்றலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் கூடவும் சுற்றலாம். பேக் பெயின், சாட்டிக் பெயின், ஹிப் பெயின், நாரி பிடிப்பு, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு ஆசனம். இப்படி சும்மா சுற்றினாலே போதும். மெதுவாக இந்த காலை விட்டுட்டு திருப்பி இப்படி ஏன் இப்போ நாங்கள் விட்டு காட்டினோம்னு சொன்னால் ஒரே அடியாக சில பேருக்கு மேலே போய் சுத்தவும் மேலாது, கலைக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ரெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் தலையை மேலே தூக்கிட்டு திருப்பியும் காலை தூக்கி இப்போ சுற்றலாம் மறுபடி. இப்போ மற்ற பக்கம் இப்படி நீங்கள் எத்தனை தரமும் சுற்றலாம். 3 சுற்றலாம், 5 சுற்றலாம். இல்லை எனக்கு போதுமெண்டா ஒரு முறை சுற்றி போட்டு விட்டுட்டு இப்போ இந்த காலை மெதுவாக கீழே இறக்கிட்டு 2 பக்கமும் சுற்ற வேண்டும். தலையை கீழே விட வேணும். மற்ற காலம் ரிலாக்ஸ் பண்ணணும். சுற்றும் போது இடுப்பில் சத்தம் கேட்டால் செய்யப்படாது. கைகள் மெதுவாக தலைக்கு மேலே போயிருந்தால் இலகுவாக இருக்கும். இப்போ இது இந்த படிமுறை 2. ஸ்டெப் நம்பர் 2. ரைஸ் யுவர் போத் லெக்ஸ் அப். 2 காலையும் தூக்கி நன்றாக முழங்காலில் மடித்து இறுக்கி கட்டி பிடிக்கணும். அம்மாண்ட வயிற்றுக்குள்ள இருந்தது போல வயிறும் துடையும் நன்றாக நசிப்படணும். இப்படி நசிப்படும் போதே நீங்கள் பார்க்கலாம் முதுகெலும்பு அடி, மூலாதாரம், ஆசன வாயில் எல்லாம் இறுக்கிப்படும். முதுகுக்கு நல்ல வலிமை, வயிற்றுக்கு நல்ல செமிபாடு பிரச்சனை, மலச்சிக்கல், கேஸ்ட்ரிக், அசிடிட்டி எல்லாத்துக்கும் நல்ல. மெதுவாக தலையை தூக்கி இப்படியே இருக்கிறது. தலையும் தூக்கி இப்போ வயிறு நல்லா நசிப்படும். உடம்பு மெலிய வேணும். கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு, ஃபேட்டி லிவர் அப்படியான பிரச்சனைக்கு இந்த ஆசனம் நல்ல. இப்போ மெதுவாக ராக் பண்ண வேணும். இப்போ கம்ஃபர்டபுள் ராக். மெதுவாக இது ஒரு முதுகுக்கு நல்ல ஒரு மெல்லிய இதமான ஒரு மசாஜ் கொடுக்கும்.
உங்களோட முதுகில் இருந்த முதுகில் இருந்த அலுப்பு எல்லாம் போயிடும். இப்போ என்ன மேலுமா நல்லா வடிவாக கால் பாதத்தை அமர்த்தி நீங்கள் இங்கே பார்க்கலாம். கால் பாதத்தை அமர்த்தி அவள் பட்டக்ஸை ஃபுல்லாக தூக்குறா. அவ்வளோ தூரம் நீங்கள் முன்னோக்கி வரக்கூடியதாக இருக்கவன். இப்போ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மெதுவாக நிப்பாட்டிட்டு 2 பக்கமும் சுத்த வேணும். பிரதட்ட பண்ணுறது போல் இது உடம்புல இருக்கிற பித்தத்தை வெளியில் அனுப்பும் இந்த ஆசனம் மெதுவாக சுத்த வேணும். சுற்றும் போது உடம்பின் பக்கவாட்டில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லா பயன்பெறும். மெதுவாக நிப்பாட்டி தலையை கீழே விட்டுட்டு இந்த காலை கீழே விட வேணும். கையை மேலே கொண்டு போயிட்டு இப்போ வட்டமாக கொண்டு வந்து உடம்புக்கு பக்கத்தில் வச்சிருக்கவன். இவ்வளோ பெரிய ஒரு ஆசனம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே என்று யோசிக்கலாம். எந்த ஒரு விஷயமும் பார்க்கும்போது அப்படி இருக்கும், நீங்களும் சேர்ந்து செய்யும் போது ஈஸியாக இருக்கும். சில விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இந்த ஆசனத்தில் நிறைய 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 நன்மை. டயபெட்டிக் மாத்திரம் இல்லை, ஆரம்பத்தில் சொன்னது போல் பவன் முக்த ஆசனம், விண்ட் ரிலீஸ் போஸ். உடம்புக்குள்ள தேவையில்லாத காற்று 5 விதமான காற்று இருக்குன்ற யோக சாஸ்திரம் சொல்லும். அபானா, பிராணா, சமானா, உதானா, வியானா. இதில் முக்கியமாக வயிற்றில் இருக்கிற சபானா நபானா வாயு சரியாக இருந்தால் உடம்புன்ற நிலை ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்டா, இது கொஞ்சம் விளங்க கஷ்டமாக இருக்குண்டா, உங்களோட அவ்வளோ பெரிய சொகுசு வாகனத்துக்கு காரில் இருக்கிற 4 சில்லையும் டயரில் இருக்கிற காற்று கூடினாலே அந்த கார் கம்ஃபர்டபுளாக இருக்காது. டயரில் காற்று குறைஞ்சாலும் கூட சக்தியை பாவிச்சு காருண்ட கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்போ எல்லாம் கணக்காக இருக்க வேணுமென்று சொல்லி அடிக்கடி எல்லா இடங்களும் எழுதியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏஆர் எப்படி இருக்குதோ அதே போல தான் உங்களோட எஃபிஷியன்சி இருக்கும். உடம்புன்ற சக்தி ஓட்டம் சரியாக இருக்க வேணும் என்றால் உடம்புக்குள்ள இருக்கிற காற்று சிறப்பாக இருக்க வேணும். இன்னும் சில ஆசனங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து சில ஆசனங்களை பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த நீரிழிவு நோய்க்கான ஆசனங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு ஆசனம் பார்க்க இருக்கின்றோம், நீரிழிவு நோய்க்காக, டயபெட்டிக். இந்த ஆசனத்துக்கு பேர் பாத ஹஸ்து ஆசனம். பாதம் என்று சொன்னால் கால், ஹஸ்து என்று சொன்னால் கை. அப்போ கையை கொண்டு போய் காலை தொடுறது இது என்ன ஈஸியான விஷயமாச்சே. நிறைய பேருக்கு அது முடியாது. கையை கொண்டு போய் காலை தொட மாட்டினோம், இவ்வளோத்துல நிப்பினோம். இன்னும் சில பேர் அதுக்கு கீழே போக மாட்டினோம். தங்களோட விரலை தொடுறதே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். காரணம் கேட்டால் எனக்கு தொப்பை அண்டுவினோம். தொப்பைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தொப்பை ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தொப்பை இல்லாத ஆட்கள் 15, 16, 20 வயசு பிள்ளைகளே ஷூவை போடுறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சாவி கீழே விழுந்தா எடுக்கிறதுக்கே இட்ஸ் ஹர்ட், எனக்கு பெயினாக இருக்குது, பேக் என்று அடிக்கடி சொல்லுவேணும். தொப்பைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, முதுகுக்கு தான் இது சம்மந்தம். முதுகு இலகுவாக இருந்தால், முதுகு இறுக்கமாக இருந்தால் குனிய இயலாது. முதுகு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஈஸியாக குனியலாம். ஸோ முதுகு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முன்பக்கம் அதன் அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும். பின்னுக்கு இருக்கிற முதுகு இலகுவாக இருந்தால் அதை சார்ந்த முன்பக்க உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாதக சாசனத்தை தொடர்ந்து ரவி கலா உங்களுக்காக செய்ய போயினோம். மெதுவாக கால்கள் உங்களோட இடுப்புண்ட அகலத்துக்காக இருக்கட்டும். கைகளை மேலே, தலைக்கு மேலே பக்கவாட்டில் தூக்கி கை மணிக்கட்டை மெதுவாக மடித்து கை பாதத்தை முன்னுக்கும் பின்னுக்குமாக அசைக்க வேணும். இந்த கையை ஏன் இப்படி அசைக்கிறோம்னு சொன்னால் கையை தூக்க தூக்க இந்த வயிறு நன்றாக உள்நோக்கி இழுப்படும். இப்போ மெதுவாக இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே இடுப்பை வளைச்சு முன்னோக்கி போகிறோம். ஒரே அடியாக முன்னுக்கு போய்க்கல. இங்கே நீங்கள் பார்க்கலாம், முதுகை வளைக்காமல் கை தலை எல்லாம் ஒன்றாக போகின்றது. எவ்வளோ கீழே போகலுமோ போய் காலை பிடிக்கக்கூடியாக்கள் பிடிக்கலாம், இல்லாட்டி முழங்காலம் மடிக்கலாம். மடித்து நெத்தியும் முழங்காலையும் மூட்டை வைக்கிறது. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இவாண்ட உடம்பை பார்த்தா வயிறு துடை எல்லாம் ஒன்றாக நசிப்படுது, நெத்தி முழங்காலோட இருக்குது, கால் நேராக இருக்குது, முதுகு நன்றாக இழுப்படுது. இது இப்படி ஆசனம் பேக்கில் பெயின் உள்ள ஆக்கள், சர்ஜிக்கல் கண்டிஷன், சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட ஆக்கள், அல்லாட்டி அதுக்காக அந்த அப்படியான அமைப்பில் உடம்பு இருக்கிறார்கள், சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஆக்கள் இந்த ஆசனம் இப்படி செய்யக்கூடாது. இவர் ஆண்களுக்கு முதுகின்ற இறுக்கத்தன்மை கூடவாக இருக்கும், அவருக்கு வசதியாக செய்கிறார். இவா ஏழுமன்று சொன்னால் கொஞ்சம் முழங்கால மடிச்சும் செய்து காட்டலாம். உங்களோட வசதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முழங்கால மடிச்சும் செய்யலாம். நார்மல் வேலை சார்ந்த முதுகு நோகன்னு சொன்னால் இந்த ஆசனம் தொடர்ச்சியாக செய்யலாம். இப்போ இந்த வயிறு துடையோடு நல்லா நசிப்படுது. நெத்தி முழங்கால் முட்டி இருந்தால் வயிற்றுக்கு நல்லம், குடலுக்கு நல்லம். வயிற்றுக்குள்ள தான் எங்களுக்கு நிறைய உறுப்புகள் இருக்குது. வயிற்றுக்குள்ள இங்கே நெஞ்சும் இருதயமும் சுவாசப்பையும். வயிற்றுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கே தெரியும். வயிற்றுக்குள்ள தான் அதிகூடின விஷயங்கள் இருக்குது.
மெதுவாக மூச்சை எடுத்துக்கொண்டு மெதுவாக மேல் நோக்கி வரும்போதும் பாருங்க அவன் உடம்பு முதுகு தலை எல்லாம் ஒன்றாக வர வேணும். வந்து நிமிந்து மீண்டும் கையை மேலே தூக்கி கை மணிக்கட்டை அசைச்சிட்டு சுற்றி போட்டு கையை மெதுவாக வட்டமாக கீழே இறக்க வேணும். கையை வட்டமாக கீழே இறக்கணும். இப்போ சொன்னது போல் இவைகள் எல்லாருமே இதில் நிறைய தேர்ச்சி பெற்ற ஆக்கள் இல்லை. எல்லாரும் குறிப்பிட்ட காலம் செய்யணும். சில பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு மேற்ற மாதிரி தான் செய்யலாம். இப்போ இன்னும் இந்த ஆசனம் செய்தால் இதை முடிச்சுட்டு நீங்கள் வழியில் போகலாம். முன்னோக்கி வளைஞ்சால் பின்னோக்கி வளைய வேணும், இடது பக்கம் வளைஞ்சா வலது பக்கம் வளைய வேணும். ஸோ இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் இருக்குது. அதுக்கு பேர் தனுராசனம், வில் ஆசனம், போபோஸ். லை டவுன், ஃபேஸ் ஃபார்வர்ட், முன்னோக்கி படுக்க வேண்டும். எப்படி ஒரு வில்லில் இருந்து வெளியில் போகிற அம்புக்கு எவ்வளோ பலம் இருக்குது. அந்த அம்பு நிறைய தூரம் போகணுமென்ற அம்புன்ற சக்தியை விட அந்த வில்லில் கட்டின அது இந்த கயிறு எவ்வளோத்துக்கு பலமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு தான் அந்த அம்பு நிறைய தூரம் போகும். அதே போல் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேணும்னு சொன்னால் உடலுடைய மற்ற உறுப்புகளை விட அதை கட்டி இருக்கிற கயிறுன்றது இந்த முதுகு தான். முதுகு எலும்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு தான் அவரோட இளமையும் அவரோட ஆரோக்கியமும் இருக்கும். இப்போ மெதுவாக காலை முழங்காலில் மடித்து குதிக்கால் இந்த பட்டக்ஸ் அடியில் இடிக்கவன். இப்படி செய்யும்போது இது முழங்காலுக்கு நல்லம். இப்படி செய்யக்கலை விட்டு உடம்பை பார்க்கலாம், நீங்கள் முன்னோக்கி வருது. ஆனால் அவர் நாடிய நிலத்தை விட்டு எடுக்கல. அதால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த வயிற்றுன்ற முன்பக்கம் அப்படியே நிலத்தோடு சேர்ந்து அம்மி அரைக்கிறது போல் அரைப்படும். அப்போ சும்மா போட்ட வெங்காயம் மிளகா தேங்காய் பூலாம் எப்படி பசையாக வருமோ அதே போல் வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நன்றாக நசிப்படும். ஸ்டாப் யுவர் மூவ்மெண்ட். மெதுவாக ஆங்கிளை எட்டி பிடிக்கணும், கால் பாதத்தை எட்டி பிடிச்சு வில்லு போல் உடம்பை வளைச்சி தூக்க வேணும். வயிற்றில் பேலன்ஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அவாண்ட நிலை வேறு, இவற்ற உடம்பு வேறு, இவாண்ட வயசும் உடம்பும் வேறு. இப்போ மெதுவாக ஏழும் என்றால் உடம்பு நன்றாக முன்னும் பின்னுமாக அசைக்க வேண்டும். ராக்கிங் மூவ்மெண்ட் என்று சொல்லிவிடும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ முதுகு நான் முதலே சொன்னது போல முன்னுக்கும் பின்னுக்கும் உடம்பு அசைய வயிற்றின் அடிப்பக்கம் நன்றாக நசிப்படும். இப்போ வடிவாக பிடிச்சிருக்கணும். பிடிச்சதை பார்க்க உங்களுக்கு விளங்கும். முழங்கை மடிக்கவில்லை, நல்லா இலகுவாக போகிற மாதிரி இருக்கும், பார்க்க ஈஸியாக இருக்கும். அப்போ அப்படி மெல்லமாக நீங்கள் பழக இந்த மாதிரி வரலாம். இப்போ 7 மண்டா 2 பக்கமும் சுத்த வேணும். 2 பக்கமும் சரிஞ்சு நிமிரணும். என்னடா எல்லா டயபெட்டிக்கும் இப்படி பிறல்ற மாதிரி இருக்கேன்னு இந்த பிறல்றதை நீங்கள் மெத்தையில் செய்தாலே விடிய படுக்கைகளை இரவில் இல்லாட்டி விடிய ஒலிம்பேக்கில் கொஞ்சம் நேரம் இப்படி பிறண்டுட்டு ஒலிம்பினாலே உடம்புக்கு நல்லம், ரிலாக்ஸ். ஆனால் மெத்தை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறபடியாக அதுன்ற பலனை விட ஒரு இறுக்கமான நிலத்தில் செய்கிறது பிரதட்டை செய்யும்போது வயிறு நன்றாக நசிப்படும். இப்போ செய்த ஆசனத்துக்கு பேர் தனுராசனம். இது செய்த பிறகு வயிற்றுக்கான இரத்தோட்டம் நன்றாக இருக்கும். இது கேணியா பிரச்சனை இருக்கிறாக்கள் செய்யக்கூடாது. குடல் இறக்கம் உள்ள பிரச்சனை உள்ளாக்கள் இதை தவிக்கிறது நல்லது. இன்னும் வேறு சில ஆசனங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். டயபெட்டிக் நீரிழிவு வருத்தத்துக்கான ஆசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் டிடி தொலைக்காட்சியின் யோகா டைம் நிகழ்ச்சியில் நீங்கள் எவ்வாறு வீட்டில் இருந்தே ஒரு யோகா கிளாஸின் அனுபவத்தை பெற்றீர்களோ அதே போன்று தொடர்ந்து வரும் வாரங்களும் உங்களுக்கான யோகா வகுப்புகள் இதே டிடி தொலைக்காட்சியில் யோகா டைம் மூலம் நடைபெற இருக்கின்றது. எனவே அனைவரும் மறக்காமல் ஒவ்வொரு வாரமும் உங்கள் டிடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் யோகா டைம் நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.